ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கிட்ஸ். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 8வது பத்தாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை ரோசல் உண்மையாகவே கெட்டவர்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணுவான்னு கேட்பான். மோனி என்ன சொல்லிட்டு இருக்க, சேக் ஒன்றும் கெட்டவன் கிடையாதுன்னு சொல்லுவா. ஒருவேளை அவன் மனுஷங்களை கொல்றவனு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணுவான்னு கேட்பான். என்னது கொல்லுவானா? மோனி என்ன சொல்லிட்டு இருக்க? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? சேக் யாரையாவது கொல்லுவானா என்ன? அவனால ஒரு கொசு கூட கொல்ல முடியாது, அப்புறம் எப்படி மனுஷங்களை கொல்லுவான்? உண்மையை சொல்லணும்னா எங்களோட வீட்டுல சுத்தமா கொசு இல்லை. ஆனா இருந்தாலும் உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒருவேளை சேக் அப்படிப்பட்டவனா இருந்தா கூட நான் எப்பவுமே அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவா. நிக்கோல இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரு பக்கம் சேக் மேல கோவம் வரும், இன்னொரு பக்கம் இவ சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கைலி இப்பதான் வருவா. இவங்க 2 பேருக்கு ஹை சொல்லுவா. கைலி பார்க்கும்போது எம்மிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். குதிச்சுக்கிட்டே கையை நீட்டுவா. ஆனா கைலி சுத்தமா ரியாக்ட் பண்ண மாட்டா. காய்ஸ், நீங்களும் நோட் பண்ணீங்களா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? எப்பயோ ஒரு தடவை தான் காலேஜுக்கு வருவான், ஆனா நான் வந்ததால இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்ப நான் இங்க வரவே கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா என்ன? கைலி உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா இருக்கியான்னு ஹாப்பியா கேப்பா. கைலி கிட்ட பேசலான்னு பாப்பா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். அப்பாவை பார்க்கும்போது கைலிக்கு ஹாப்பியா இருக்கும். அப்பா நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேப்பா. அப்பா இவன் மேல பயங்கர கோத்தோட இருப்பாரு. இவளோட கண்ணத்துல அறிஞ்சிட்டு பேசுவாரு. எம்மிட்டு தருமாறுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நான் சொல்றதை ஏன் நீ கேட்க மாட்டேங்கிறன்னு கேட்பாரு. அப்பா ஏன் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எம்மி என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? நீ என்னோட ரத்தமா இருந்தேனா எப்பவும் இப்படி ஆக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவாரு. இப்ப இதை பத்திலாம் யோசிச்சு பார்க்கும்போது கைலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கைலி உனக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரமாவே நீ ஒரு மாதிரி யோசனையில இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட பிரச்சனையை விட உன்னோட பிரச்சனை பெருசுன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சடனா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சேன், அவ்வளவுதான். இப்ப நான் ஓகேவா இருக்கேன்னு சொல்லுவா. படிக்கட்ஸ் எல்லாரும் இவளுக்கு பின்னாடி வந்து நிப்பாங்க. என்னாச்சு, எதுக்காக இவங்க எல்லாரும் இதே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நிக்க கேட்பான். ஓமை கார்டு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லுவா. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. என்னாச்சு, எதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேப்பா. மேம், பாஸ் அதாவது மிஸ்டர் ரோசல் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு போனை கொடுப்பான். கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு பேசிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு தூரமா போயிட்டு ஹலோ டோங்னு சொல்லுவா. எதுக்காக நீ உன்னோட போன் ஆஃப் பண்ண? 5 நாளா நான் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால உன்னை ரீச் பண்ணவே முடியல. உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பான். அது வந்துன்னு சொல்ல ட்ரை பண்ணுவான், ஆனா இவளை பேசவே விட மாட்டான். அவனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பான். அதாவது நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லுவா. என்ன சொல்ற, தேடிட்டு இருந்தேன்னு கேட்பான். அதாவது நான் பள்ளியை தேடிட்டு இருந்தேன். பள்ளியை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். நீ வீட்டுக்கு வந்ததுமே அதை நான் உனக்கு சமைச்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ பள்ளியை சாப்பிட்டியான்னு கேட்பான். இல்ல, நான் சாப்பிட மாட்டேன், அது மொத்தமும் உனக்காக தானே சொல்லுவா. உனக்கு என்னாச்சு, நீ என் கூட விளையாண்டுட்டு இருக்கியான்னு கேட்பான். ஆமா, இல்ல, சரி, என்கிட்ட நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணன்னு கேட்பா. நீ எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் கால் பண்ண, ஏன் நான் கால் பண்ண கூடாதான்னு கேட்பான். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல டவுன், நான் ஓகேவா தான் இருக்கேன். உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்த எல்லா பேப்பர்ஸையும் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன், எல்லா வேலையையும் நான் நல்லபடியா பார்த்துட்டு இருக்கேன். சரி, உன்னை பத்தி சொல்லி, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஹே டவுன், நீ சுடிமுச்சி எல்லாம் இருக்காத, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சில நேரத்துல உன்னை பார்க்கும்போது பயமா இருக்கு. இதனால மத்தவங்க எல்லாரும் நீ நல்லவ இல்லைன்னு நினைக்கிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. ஓகே, உன்னோட படிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பான். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு டோங், நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்பா. இப்போ வரைக்கும் நான் எப்போ வருவேன்னு தெரியல, கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். இவளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுவா. என்னது, கடவுளுக்கு நன்றியான்னு கேட்பான். இல்ல, நான் எதுக்காக கடவுள்கிட்ட நன்றி சொன்னான்னு வீட்டுக்கு வர போறல, அதுக்காக தான். ஏன்னா நீ உன்னோட எக்ஸ் கூடவே தங்கலான்னு முடிவு பண்ணிருப்பேன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவா. இவ பதட்டமா பேசுறத பார்க்கும்போது சேக்கு சந்தேகமா இருக்கும். நீ என்கிட்ட இருந்து இது எதுவும் மறைக்கிறியான்னு கேட்பான். மறைக்கிறேன் நான் டோங், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சீரியஸ்லி நான் ஒன்னும் மறைக்கல, நான் தூக்கி போட்டுட்டேன். ஒருவேளை நான் மறைச்சிருந்தானா இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு புலம்பிட்டே இருப்பா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எதை தூக்கி போட்டேன்னு கேட்பான். ஆயில் பேப்பர்ஸை இவ தூக்கி போட்டுட்டான்னு சேக்கு இன்னும் தெரியலன்னு இப்பதான் இவளுக்கு ரியலைஸ் ஆகும். டோங், அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லுவா. சரி சொல்லு, நீ சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்லுவான். இப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு உன்னோட ஆபீஸ்லன்னு சொல்ல வருவா. அதுக்குள்ள ஒருத்தவங்க உள்ள வந்து பாஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொல்லுவான். சேக்கு பயங்கரமா கோவம், அவன் கிட்ட கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த பிரச்சனையில கால் கட் ஆகிடும். ஹலோ டோங்னு கூப்பிட்டுவா. கால் கட் ஆகிடுச்சுன்னு அப்புறம் தான் தெரியும். என்கிட்ட குட் பை கூட சொல்லணும்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடுவா. அப்புறம் திரும்ப வந்து இந்த போன் யாரோடதுன்னு கேட்டு கொடுப்பா. கைலியும் இப்ப நான் கிளம்புறேன், நான் உனக்கு தேட வேண்டியது இருக்குன்னு சொல்லுவா. ஓகே பாய்னு கைலி சொல்லுவா. குட் பைன்னு சொல்லிட்டு எப்போதும் போல எம்மி அவளோட ஸ்டைல ஓட ஆரம்பிச்சிருவா. எம்மி கிட்ட பேசலான்னு கையை நீண்டிட்டு இருப்பான். அப்ப போயிட்டான்னு கைலி சொல்லுவா. கெவின் இவங்க 2 பேருக்கும் ஹை சொல்லுவா. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வெனிசிங்கன்னு கேப்பா. கைலி கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவளோட பேரு சப்ரினான்னு சொல்லுவான். எம்எஸ்எல் இந்த பொண்ணை பார்த்ததும் கெவின் இந்த பொண்ணு யாருன்னு கேப்பா. ஹாய், என்னோட பேரு சப்ரினான்னு சொல்லிட்டு கை கொடுப்பா. கெவின் கிட்ட தானே கேட்டேன், எப்பயில இருந்து நீ கெவினா ஆனான்னு கேப்பா. சொல்லி இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். இதை கேட்கும்போது லூயிஸ்க்கு பயங்கரமா கோவம். நிக்கோ கைலி 2 பேருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. லூயிஸோட ட்வின் சிஸ்டர் தான் வெனிஸும் கெவினும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வேற ஒரு பொண்ணை கூட்டி வந்து இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றத பார்க்கும்போது லூயிஸ்க்கு பயங்கரமா கோவம். கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கே போய்கிட்டு இருப்பான். லூயிஸ், நீ என் கூட சாப்பிடறதா தானே வந்தா, வா நம்ம போயிட்டு சாப்பிடலான்னு எம்எஸ்எல் கூட்டிட்டு போயிடுவா. இவங்க 2 பேரும் பார்க்கும்போது கைலிக்கு ஒரு மாதிரி இருக்கும். நிக்கோ வா போகலாம், நாங்களும் போயிட்டு சாப்பிட்ட போறோம்
போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன தொல்லை பண்ணிட்டு நான் யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கனா இல்லையான்னு கூட நீ செக் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவான். பாஸ் நீங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன சொன்ன நினைப்பான். பாஸ் அது அஜய் மாஃபியா தான், அவங்க தான் நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுவான். சரி அப்புறம்னு கேட்டா பாஸ் அவ்வளவுதானே சொல்லுவான். எனக்கு அவ்வளவுதானா, இதுக்கு தான் நான் போன்ல பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன தொல்லை பண்ணியான்னு கேட்டுட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். என்னோட பேர் வாஷ்புல் ரேஷ், இவன் வெடிக்க வைக்கிறதுல எக்ஸ்பர்ட். சரி அவங்களோட குரூப்ல யாரு இருக்கா, அவங்களோட பிளான் என்னன்னு கண்டுபிடி. எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அப்டேட்டை இதுக்கப்புறம் கொடுத்துட்டு இருக்காத, முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லுவான். ஓகே பாஸ் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வழியோட இங்க இருந்து போவான். கைசரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான். சார் எத்தனை டேபிள்னு கேட்பாங்க. மிஸ் பியூட்டிஃபுல் எனக்கு ஒரே ஒரு டேபிள் மட்டும் போதும், ஒருவேளை நீங்க என் கூட ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 டேபிள்னு சொல்லுவான். சரி சரி இப்போ நான் அவைலபிளா இல்ல, ஆனா உங்களுக்காக டேபிள் அவைலபிளா இருக்கு, வாங்க போகலான்னு கூப்பிடுவா. ஸ்வீட் ஆர்ட் முதல்ல நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லுவான். வெனிஸ் இங்க தான் இருப்பா. இவனை பார்த்ததுமே கைசர்னு கூப்பிடுவா. கைசர் இவளை பார்த்ததுமே ஷான் வெனிஸ்னு கூப்பிடுவான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல எமி கூட சேர்ந்து பாடி கார்ட்ஸ் எல்லாரும் குப்பை தொட்டில அந்த ஃபைல் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. கைஸ் உங்க எல்லாரும் சொர்க்கத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க, நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்றதுக்கு ரொம்ப நன்றி. பிங்க் சோல்ஜர்ஸ் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடலாம்னு சொல்லுவா. மேம் எமி எங்களோட ட்ரெஸ்ஸை நாங்க மாத்திக்கலாமா, எல்லாரும் இங்கிலே பார்த்துட்டு இருக்காங்கன்னு செபாஸ்டியன் சொல்லுவான். ஏன் இப்படி சொல்ற, உன்னோட ட்ரெஸ் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, நீயும் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்க, ஃபைட்டிங் உங்களால முடியும், வாங்க நம்ம தேடலாம்னு சொல்லுவா. இப்போ இந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பான். ரோசேல ஃபாலோ பண்ண போறேன்னு நான் நினைச்சேன்னு கசாண்ட்ரா சொல்லுவா. ரோசேல ஹவாயில போயிட்டு இறங்கினதுல இருந்து என்னோட ஆளுங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்போவும் ரோசேல் ஃபியோனாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவா. உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், எம்ஏ யூஸ் பண்ணி எசிக்கெல்லாம் நம்ம அழிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இப்போவும் அவன் ஃபியோனாவை லவ் பண்ணிட்டு இருக்கானா நம்ம என்ன பண்றதுன்னு கேப்பா. இதனால இந்த ஒரு விஷயம் இல்ல, நான் என்னோட பிளானை பாத்துக்கிறேன், நீ உன்னோட பிளானை பாத்துக்கோன்னு சொல்லுவா. ஈஸ்வரா சொல்றியா, ஒருவேளை நீ சொல்றது தப்பா இருந்ததுன்னா என்ன பண்றது, அடுத்து மாஃபியா பாஸா யார் இருக்கிறதுன்றத பத்தி எல்லாம் நீ மறந்துட்டியா நினைக்கப்பா. இன்னும் மறக்கல, யார் பாஸோட இடத்துக்கு போக போறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு காய நகர்த்திட்டு செக்மேட் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவா. அடுத்த 2 பேரும் சேர்ந்து கூலா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தப்பான முடிவால வெஸ்டான கதை உருவாகணும் பக்கத்துல எழுதிருக்கதை கட்டுவாங்க. ஜேசன் ரோசல் கம்பெனிக்குள்ள வருவான். சார் உங்ககிட்ட பாஸ் இருக்கான்னு கேட்பாரு. விஐபி பாஸை காட்டினதுமே சார் மன்னிச்சிருங்க உள்ள போங்கன்னு சொல்லுவாரு. பக்கத்துல ரோசல் கார்பரேஷன் எழுதிருக்கதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ள போவான். ஹாய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லுவா. ஆமா ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லுவான். ஹே என்னாச்சு உனக்கு, ஏன் நீ அமைதியா இருக்க, ஏதாவது சொல்ல நினைக்கப்பா. இப்ப நீ எதை பத்தி பேச சொல்ற, இயற்கை சீற்றத்தை பத்தி பேச சொல்றியா, இல்ல உலக அழிவை பத்தி பேச சொல்றியா, இல்லனா இப்ப நான் பார்த்துட்டு இருக்க அனிமியோட கடைசி எபிசோட பத்தி பேச சொல்றியா, இல்லனா ஹேண்ட்ஸமா இருக்கிற பசங்களோட சீக்கிரட்டை பத்தி பேச சொல்றியான்னு கேட்பான். என்னை சிரிக்க ஆரம்பிச்சிருவா. கைசர் நீ இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கன்னு சொல்லுவா. அப்ப நான் இப்பவும் ஹேண்ட்ஸமா இருக்கனான்னு கேட்பான். உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவா. சரி இப்ப நீ உன்னை பத்தி சொல்லன்னு கேட்பான். உடனே சோகமாக்கிடுவா. அடுத்த கேள்வியை கேளுன்னு சொல்லுவா. சரி யார் அந்த பையன்னு சொல்ல, நான் அவனை ஏதாவது பண்ணுமான்னு கேட்பான். கைசர் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நீ என்கிட்ட ஹானஸ்டா பதில் சொல்லு, அது எப்படி ஒருத்தவங்களால அவங்க லவ் பண்றவங்களை விட்டுட்டு போக முடியுது. கைசர் உனக்கு என்னாச்சு, நீ ஒரு மாதிரி சுயநல இருக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்லுவா. சாரி கிக்கியம்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிச்சிருவான். கைசர் வேணா விட நீ எதுவும் சொல்லாதன்னு சொல்லுவா. அச்சோ எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். சரி நான் கேட்ட கேள்விக்கு உன்னோட பதில் என்ன நினைக்கப்பா. உங்ககிட்ட எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, கெவின் தான் உன்னோட பிரச்சனை நினைக்கப்பான். ஆமா உனக்கு எப்படி இதை பத்தி தெரியும் நினைக்கப்பா. ஒண்ணுமில்ல எனக்கு தெரியும் அவ்வளவுதான். சரி என்ன பிரச்சனை அதை பத்தி என்கிட்ட சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி உங்க 2 பேராலையும் அதை சரி பண்ண முடியும்னு சொல்லுவான். எனக்கு அப்படி தோணல, அவன் என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணலன்னு சொல்லுவா. அப்ப உங்க 2 பேருக்கு நடுவில் 3ஆவதா யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா, அதனாலதான் பிரச்சனையா நினைப்பான். ஒருவேளை இது எல்லாத்துக்கும் நார்மலான காரணம் ஏதாவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா அப்படி இல்லைன்னு சொல்லுவா. அப்ப எதனால இப்படி ஆச்சு வெனிஸ் நீ என்கிட்ட சொல்ல நினைப்பான். அவன் மாஃபியா குரூப்ல இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலதான் நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகும். எமி ஃபைல தேடிட்டு இருப்பா. கால் வரவும் எப்போதும் போல கியூட்டா டான்ஸ் பண்ணிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுவா. மேம் நீங்க எங்க இருக்கீங்க, மிஸ்டர் பிளட் மீட்டிங்காக வந்திருக்காரு, எங்க மீட்டிங்க்கு லேட்டா வந்தீங்கன்னா அது சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகே நான் உடனே அங்க வரேன், வெயிட் பண்ணுங்க, பை பைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவா. அச்சா அந்த லேடிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நாம தான் மறந்துட்டோம். கைஸ் இப்ப நான் கிளம்புறேன், உங்களுக்கு ப்ரௌன் கலர் என்வலப் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, பாய்ன்னு சொல்லிட்டு இவளோட ஸ்டைல்ல ஓட ஆரம்பிச்சிருவா. அவன் மாஃபியால இருக்கானு நானே இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சேன், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, என்ன இருந்தாலும் இது பெரிய விஷயம் தான், ஆனா நான் இதை பெரிய விஷயமா நினைக்கல, திடீர்னு அவன் என்கிட்ட வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்னது அவனா அப்படி சொன்னான்னு கேட்டுட்டு கடனை ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். கைசர் உனக்கு எதுவும் ஆகல, நீ ஓகேவா தானே இருக்கனுங்கப்பா. எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா இருக்கேன், கால் வருது நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தள்ளி போவான். அவன் பிரேக்கப் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமானு கேட்டுட்டு கால் அட்டன் பண்ணி ஹலோ மிஸ்டர் ரோசல் சொல்லுங்க நினைப்பான். ஆம்ரோச் இப்ப நீ எங்க இருக்க நினைப்பான். ரிலாக்ஸ்டா இரு, இப்பதான் நான் ஒரு விஷயத்த நோட் பண்றேன், நீ என்ன மிஸ் பண்றேன்னா எனக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டியதானே, இதுக்காக கால் பண்ண நினைப்பான். டே ஓவரா விசிட்டு இருக்காத, எமியை பத்திரமா பார்த்துக்கொண்டு சொல்லுவான். மிஸ்டர் ரோசல் நீ ஆல்ரெடி உன்னோட ஒய்ஃபை
லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லவும் இல்லைன்னு சொல்லுவான். ஓகே லவர் பாய், நீயே சொல்ற, அப்புறம் ஏத்துக்காமலாம் இருக்க முடியும்னு கேட்பான். ரோஜினி இது மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் எப்பவும் உனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். லெக்ஸ்டர், ஏன் நீ திடீர்னு இப்படி கோவப்பட்டு இருக்கேன்னு கேட்பான். அஜி மாஃபியா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தின எல்லாத்தையும் இப்போ நீ கண்டுபிடின்னு சொல்லுவான். பாஸ், இப்ப நீங்க சொன்னதை நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோங்கன்னு சொல்லுவான். எம்மிக்கும் பக்கத்துல இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கோ, உன்னோட எக்ஸ் கூட இருக்காதான்னு சொல்லுவான். பாஸ், உனக்கு எப்படி இதை பத்தி தெரியும்? எம்மியை பாதுகாக்க வேண்டியது ஜேக்கோப்போட வேலை தானே. ஹலோன்னு கூப்பிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சரி காலை கட் பண்ணிட்டான்னு தெரியும். அச்சோ காலை கட் பண்ணிட்டான், ஒருவேளை ஸ்பை வச்சு நம்மள ஃபாலோ பண்றானோ, அதனாலதான் நம்ம நம்மளோட எக்ஸ் கூட இருக்கணும் அவனுக்கு தெரிஞ்சிச்சான்னு சுத்தி பார்த்துட்டு இருப்போம். மிஸ்டர் பிளட், மிஸ்ஸஸ் ரோசல் உள்ளதா இருக்காங்க, நீங்க உள்ள போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு கேட் போவாங்க. மறைச்சு வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து பார்த்துட்டு எம்ஏ சுரத்தாக உள்ள வந்து ஏம் பண்ணிட்டு இருப்பான். எம்ஏ இவ்வளவு நேரம் திரும்பி இருந்திருப்பா, இப்பதான் இந்த பக்கம் திரும்பி பாப்பா. அவளோட பார்வை மொத்தமும் ஃபைல் மேலதான் இருக்கும். இவனுக்கு தான் எம்ஏ பிடிக்கும் இல்லையா, அதனால இவ்வளவு சுட முடியாது. துப்பாக்கியை மறைச்சு வச்சுட்டு எம்மின்னு கூப்பிடுவான். அம்மா, என்னோட பேரு எம்மி ரொமேரோ ரோசல், நீங்க என்ன ஷார்ட்டா எம்மின்னு கூப்பிடலாம். மிஸ்டர் பிளட்னு கூப்பிட்டுட்டு வந்து பாப்பா இவனை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. அன்னைக்கு பார்க்கல பார்த்தனே, அது நீங்க தானே? அப்ப நீங்க தான் ஜெர்சன் கென் பிளட்டா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. என்னாச்சு, ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா நினைப்பா? அதுவா ஒண்ணும் இல்ல, நீங்க தான் மிஸ்ஸஸ் ரோசல்னு தெரிஞ்சதுமே நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், அவ்வளவுதானே சொல்லுவான். ஆமா, நான் மிஸ்ஸஸ் ரோசல்ன்றதால சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை நான் மிஸ்டர் ரோசலா இருந்தா மட்டும் தானே சர்ப்ரைஸ் ஆகணும். கேன் சார் சொல்லுங்க, எதுக்காக நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேப்பா. என்னது சார், நான் பாக்குறதுக்கு அவ்வளவு வயசான மாதிரி தெரியுறேன் நான் கேப்பா. ஓகே, நான் உங்களுக்கு என்னன்னு கூப்பிடுறேன், இப்ப நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேப்பா. அது வந்து எம்மி என்ன மன்னிச்சிரு, நான் முக்கியமான ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வந்தேன், ஆனா அதை மறந்துட்டு வந்துட்டேன். அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், ஆனா நான் மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான். என்னோட செக்ரட்டரிட்ட சொல்லி ஃபைலை எடுத்துட்டு வர சொல்லவா, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேப்பா. திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்றதுன்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். ஒருவேளை கேன்சர் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணா எப்படி இருக்கும், ஆனா அவருக்கு அது சரியா வராதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. எம்மி என்ன மன்னிச்சிரு, இப்போ நான் உடனே இங்கிருந்து போயாகணும், நீ உன்னோட நம்பர் என்கிட்ட கொடு, நம்மளோட மீட்டிங்கை நம்ம இன்னொரு நாளைக்கு மாத்திக்கலாம், நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லுவான். ஓகே, என்னோட கார்டை வச்சுக்கோங்க, இதுல என்னோட நம்பர் இருக்குன்னு சொல்லுவா. தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பான். வெயிட் பண்ணுங்க, நீங்க எதையும் மறைச்சிட்டு இருக்கீங்களே, அது என்ன நினைக்குப்பா? இதை பத்தி கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரமா ஒரு மாதிரி அரிச்சிட்டு இருக்க, அதனாலதான் சுரிஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் ரொம்ப வெயிலா இருக்குல்ல, அதனாலதான் வேர்த்து இதே மாதிரி அரிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு இங்க இருந்து ஓடிடுவான். எனக்கு ஒன்னும் புரியாது, இவன் எதுக்காக இப்படி நடந்துக்கிறான்னு பாத்துட்டு இருப்பா. சேக் ரெசார்ட்டுக்கு வெளில வருவான். இவனை கொல்றதுக்காக வந்தவங்க ஒளிஞ்சிட்டு நின்னுட்டு இருப்பாங்க, அவங்கள பாத்துருவான். முட்டாளுங்களா, 2 வாரத்துக்கு அப்புறம் ஃபைனலி நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டுட்டு கண்ணோட வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன், நீங்க தான் இருக்கியா? பாக்குறதுக்கு டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறியானுப்பா? ஏன்னா நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்லுவான். இந்த இருட்டுல இருக்கலாம்னு சொல்றியா? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் குளிருது, இருந்தாலும் விடு. சரி, உன்னோட ஒய்ஃபை பத்தி சொல்லு, அவ எப்படி இருக்கானுப்பா? அவளுக்கு என்ன, எதுக்காக நீ அவளை பத்தி கேக்குறானுப்பா? ஒண்ணுமில்ல, சும்மா அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான்னு சொல்லுவா. துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிருவாங்க. பியோனாவோட கையில சுட்டுருவாங்க. சேக் மறைஞ்சிருந்து எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிருவான். தன்னோட கையில சுட்டுட்டாங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபியோனா ரியலைஸ் பண்ணுவா. சேக் சுத்தி இருந்த எல்லாரையும் சுட்டு கொன்னுடுவான். இன்னும் வேற யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருப்பான். சேக் என்ன சுட்டுட்டாங்க, நீ எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவா. என் கூட வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பான். எசிகேல என்ன சுட்டுட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னால எப்படி எழுந்திருக்க முடியும்னு கேப்பா. அவங்க சுட்டது உன்னோட கையில தான், கால்ல இல்ல. உன்னோட கால் நல்லபடியா தான் இருக்கு, அதனால எழுந்துவான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுவான். ஃபியோனாக்கு கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் வேற சாய்ஸ் இல்ல இல்லையா, அதனால எழுந்து போக ஆரம்பிப்பா. ஆண்டி, உங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு எதுக்காக அங்கிளுக்காக நீங்க மெழுகுத்தி ஏத்திட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. எம்மியோட அப்பாவோட முகத்தை பார்த்து அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அங்கிளோட டெத் அனிவர்சரியும் கிடையாது, அவரோட பர்த்டேவும் கிடையாது, எதுக்காக எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேப்பா. மேபி அவங்க டேடியை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எம்மி சொல்லுவா. எம்மி சொல்லி ஷாக் ஆயிடுவா. ஃபைனலி நீங்க வந்துட்டியான்னு கேப்பா. மிகியல் எதான் உண்மைன்னு கேட்டுட்டு அம்மா பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. மம்மி, நீங்க ஓகேவா இருக்கீங்களா? எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்பா இருந்ததை இப்போ உங்களால தாங்கிக்க முடியல, அதனாலதான் நீங்க இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஒருவேளை நான் மம்மிக்காக புது லவ் டீமை கண்டுபிடிச்சேன்னா நல்லா இருக்கும் தானே நீங்கப்பா? ஒண்ணும் இல்லடா, நான் உன்னோட அப்பாவை மிஸ் பண்றேன், அவ்வளவுதானே சொல்றாங்க. ஹாய் டேடி, அங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேடி, என்னால வந்து உங்களை அடிக்கடி பார்க்க முடியல, இது எல்லாத்துக்கும் கஷ்டம் காரணம்னு சொல்லுவா. எனது நான் காரணமா? எதுக்காக நீ என்ன எடுத்துட்டு இருக்கானுங்கப்பா? மிஸ்ஸல் ப்ளீஸ், எனக்காக நீ இது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோ. என்ன டேடிக்கு சேக்க பத்தி தெரியக்கூடாது, அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். இதுக்கு பதிலா நான் உனக்கு டோலியோட ஸ்டிக்கர்ஸ் நிறைய தரேன். அது மட்டும் இல்லாம நான் என்னோட ஆபீஸ்ல கூட டோலியோட ஸ்டிக்கர்ஸ் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லுவா. எமீனா உன்னோட ஸ்டிக்கரை நினைச்சு துளியலுக்கு கூட கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவா. கர்ஸ்னி இப்படி எல்லாம் பண்ணாத, இதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு போஸ்டரை தரேன் பாரு. நான் உனக்கு ஒரே ஒரு போஸ்டர் தான் தருவேன், அதை நீ என்னோட ரூம்ல தான் ஒட்டி வச்சிருக்கணும். என்னதான் என்னோட ரூம்ல ஒட்டி வச்சிருந்தாலும் அது உன்னோட தானே சொல்லுவா. எமிசலுக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இவகிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு எழுந்து போயிடுவா. அம்மா சோகமா இருக்கிறத பார்க்கும்போது எமைக்கும் கஷ்டமா இருக்கும். ஹக் பண்ணிப்பா. எக்கோ ஒரு பேக் நிறைய பணத்தை ஓபன் பண்ணி கட்டுவான். எக்கோ, நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ 100 மில்லியன் எடுத்து வந்து கொடுத்துட்ட. ஆக்சுவலி இதுக்கு பதிலா நான் 1 பில்லியன் கேட்டிருக்கணும்னு
நினைக்கிறேன்னு சொல்லுவா. கை கொடுப்பான். என்ன இது முடியல, உன்னோட அடுத்த டாஸ்க் என்னன்னு கசன்ட்ரா அவன்கிட்ட சொல்லலையா? என் 3 பேரை கொல்லணும்னு சொல்லுவா. என்னது 3 பேரையான்னு கேட்பான். கவலைப்படாத, நாங்க உனக்கு போதுமான அளவுக்கு டைம் கொடுப்போம்னு சொல்லுவா. எக்கோக்கு வேற சாய்ஸ் இருக்காது, யாரை கொல்லணும்னு கேட்பான். ரெண்டு மென்ஸோட போட்டோ, அடுத்து எம்மியோட அம்மாவோட போட்டோவையும் வைப்பாங்க. எதுக்காக எம்மியோட அம்மாவோட போட்டோ வச்சிருக்கீங்க, இவங்களையும் கொல்லணுமான்னு கேட்பான். சும்மா ஃபன்னுக்காக தான், எங்களுக்கு வேற யாரும் ஞாபகம் வரல, அதனாலதான் இவங்களோட போட்டோவை வச்சிருக்கோம்னு சொல்லுவா. என்னது ஃபன்னுக்காகவா? உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஃபன்னியா இருக்கான்னு கேட்பான். பாரு, நீ உங்க 2 பேரையும் கொல்லணும், அவ்வளவுதான், இதோட டீல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிறுக்குத்தனமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. தெரியாதனமா இந்த 2 கிறுக்குங்க கிட்டையும் மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இப்ப நம்ம கம்பெனி ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. 200 மில்லியன் போன வாரம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன போன வாரம் காணாம போயிடுச்சா? அதுக்கு நீங்க இப்பதான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேப்பா. ஆன்டிகிட்ட இருந்து பதிலே வராது, திருன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயத்த ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தானே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதை நீங்க உடனே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவா. மிஸ்ஸஸ் ரோசல் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. சரி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவா. இதனால நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பணத்தை இழந்துருவோம்னு பயப்படுறாங்க. எப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனியோட லாபத்துல 20 மடங்கு நம்ம இழந்துருவோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட கார்பரேஷன்ல 10 மடங்கு நம்ம இழந்துருவோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். நம்ம கம்பெனியோட பிரச்சனையை பத்தி மத்த கம்பெனிக்கு தெரிஞ்சிச்சு. மிஸ்ஸஸ் ரோசல் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்பாங்க. எம்மிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாத கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருப்பா. இவளால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாதுன்ற மாதிரி கேட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அவன் ஒன்னும் பெரிய தடுமாற்றத்தை ஒன்னும் ஃபேஸ் பண்ணல, அதனால நீங்க எல்லாரும் உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லுவா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. உங்களோட மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் போக்கிட்டு இருக்கும்போது உங்களால சரியா வேலை பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எல்லாத்த பத்தியும் ஓவரா யோசிக்காதீங்க. கம்பெனியோட பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நாளைக்கு காலையில நான் இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேப்பா. ஓகே மேடம்னு எல்லாரும் கோர்ஸ சொல்லுவாங்க. சேக்கு வீட்டுக்கு வந்ததுமே நான் கண்டிப்பா செத்தேன். ஆல்ரெடி அவனுக்காக நிறைய பிரச்சனை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல உயில், இப்ப இது. அவன் அவன்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லாம இருக்கவா? ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. கம்பெனில நடக்கிற எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுவேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப நான் செத்தேன்னு சொல்லுவா. அடுத்து சேக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவா. இன்னைக்கு கம்பெனில ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, அதை பத்தி தான் நாங்க மீட்டிங்ல பேசணும். ஆனா நீ இதை நினைச்சுலாம் கவலைப்படாத, நான் எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணிடுறேன்னு சொல்லுவா. சேக்கால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஹே, உனக்கு என்னாச்சு? ஏன் நீ சிரிச்சிட்டு இருக்க? திரும்பவும் நீ ப்ரொஃபஸரோட ட்ரக்க சாப்பிட்டியா? உன்னோட கம்பெனில ஏற்கனவே பிரச்சனை ஆகிடுச்சு, நீ எதுக்காக தனியா சிரிச்சிட்டு இருக்க நினைப்பா. ஓகே சொல்லு, நம்ம கம்பெனில ஏதோ சின்ன பிரச்சனைன்னு சொன்னியா, அது என்ன நினைப்பான். நம்ம கம்பெனின்னு சொன்னா இவன் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் தானே மிஸ்ஸஸ் ரோசல். ஆனா எனக்கு இப்படி ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் போயிட்டு என்னோட ஹார்ட்டை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் நான் சேக்கிட்ட பேசுறேனோ அப்பெல்லாம் என்னோட ஹார்ட் பீட் அதிகமாகிடுது. நான் அவனை மிஸ் பண்றேன்னா இப்பயே அவன் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. என் பொண்ணு, உனக்கு என்னாச்சு? ஏன் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறன்னு கேட்பான். ஐ மிஸ்ன்னு சொல்லுவா. மிஸ்ஸா என்னன்னு கேட்பான். எல்லாம் வெயிட் பண்ண, நான் உன்னை மிஸ் பண்றேன்னா சொல்லவே இல்லை, ஓகேவா? அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இங்க ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கு, நீயே பாரு, இங்க ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ உன்னோட ஆபீஸ்ல உட்காந்து நிறைய சாக்லேட் சாப்பிடுற, அதனாலதான் கரப்பாம்பூச்சி நிறைய இங்க வருது. ஹே டோங் சேக் ஹபின்னு கூப்பிட்டுவா. சரி சொல்லு, நம்ம கம்பெனில உள்ள சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்பான். அதாவது நம்ம கம்பெனில நிறைய பணம் காணாம போயிடுச்சு, அதோட நம்மளோட வருமானமும் குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவா. சரி, இதை சரி பண்றதுக்கு உன்னோட பிளான் என்னன்னு கேட்பான். அது உண்மையை சொல்லணும்னா இப்போதைக்கு என்கிட்ட ஒரு பிளான் கூட இல்ல. ஆனா நீ கவலைப்படாத, இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நாள் முழுக்க இதை நான் சரி பண்றதை பத்தியே யோசிக்கிறேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன்னு சொல்லுவா. ஓகே குட்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். டோங், நீ மேல கோவப்படலையா? நீ எனக்கு லெக்சர் எதுவும் கொடுக்க போறது இல்லையா? என்ன, நீ இந்த கம்பெனியை காப்பாற்ற நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, இப்போ இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ ரொம்ப பேசுற, இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அவன் வீட்டுக்கு வர போறேன்னு சொல்லுவான். உண்மையாவா? நீ எப்போ வர போறேன்னு கேப்பா. கூடிய சீக்கிரம் வருவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். பாருங்களேன், இவன் ரூடா நடந்துக்கிறான், சடனா காலை கட் பண்ணிட்டான். ஏன் எப்போ வருவேன்னு நான் கேட்கலான்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயே காலை கட் பண்ணிட்டான். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆபீஸ் மொத்தமும் பிங்க் கலர்ல இருக்கிறத பார்த்து அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மேபி அவனோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவா. சேக்குள்ள வரும்போது கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வெடிச்சு வெல்கம் பேக் டுன்னு சொல்லுவா. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னோட ஆபீஸ் மொத்தத்தையும் பிங்க் கலர்ல மாத்திட்டியான்னு கேட்டுட்டு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருவான். எமி பயந்துருவா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பா. இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அமேசிங்கா பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லுவான். உண்மையாவ சொல்ற, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேப்பா. ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த பில்டிங் மொத்தத்தையும் பிங்க் கலர்ல மாத்தினா எப்படி இருக்கும்? எப்பொன்னே சொல்லு, இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேப்பான். ஓ மை காட், எக்ஸாக்ட்லி நானும் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரோட யூனிஃபார்மையும் பிங்க் கலர்ல மாத்திடலாம். கைஸ், நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களான்னு கேப்பா. ஆமா நாங்க ரெடியா இருக்கோம்னு எல்லாரும் கோர்ஸா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து மியூசிக்கை போட்டு விட்டுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, சேக்கும் இவ கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். எப்போதும் போல எம்மியோட இமேஜினேஷன்
இமேஜினேஷனுக்கு லிமிட்டே இருக்காது, அன்லிமிட்டடா போய்கிட்டு இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போதும் போல எல்லாரையும் விட எமி தான் ஒரு மடங்கு அதிகமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட இந்த டான்ஸ் மொத்தமும் 2 நிமிஷத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கும். ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் எனர்ஜி லெவல மைனஸ் பண்ணாம டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாம இவங்களோட டான்ஸ் மட்டும் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து சேக்கிட்ட இருந்து மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு ஷாக் ஆகி பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து சென்கா கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாரு, நான் எடுக்கலான்னு நினைச்சதை இவ எடுத்துட்டான்னு நாங்க 2 பேரும் உண்மையாவே ட்வின்ஸ் ஆன்னு சொல்லுவான். அடுத்து இவன் ஸ்டிக் எடுக்கலான்னு பார்த்தா விழுந்துடணும்னு சொல்லி எம்இஎஸ்எல் ப்ரே பண்ணிட்டு இருப்பா. ஓய்வு பர்ஃபெக்டா எடுத்து வச்சிருவான். அடுத்து எம்இஎஸ்எல் எடுக்கலான்னு பாப்பா. எம்இஎஸ்எல் நீ கவலையப்படாத, நான் உன்னோட இடத்துல இருந்தா இதை தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இவளுக்கு சொல்லி கொடுக்கலான்னு பாப்பான். எம்இஆர்த பார்த்ததுமே எல்லாரும் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. கஸ் வான்னு லூயி கூப்பிட்டுவான். டேய், அவ என்ன உன்னோட கசினா, எதுக்காக நீ அவளை கஸ்ன்னு கூப்பிடுறீங்கப்பா? என் பாட்டுக்கு ரோபோட் மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பா. கஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, வேலைலாம் எப்படி போச்சுன்னு கேப்பா. என்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. இவ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருப்பா. அம்மா, இவளுக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி நின்னுட்டு இருக்கான்னு எம்ஏசல் கேப்பா. திரும்பி இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருவா. எம்ஏசல் கூப்பிடுவா, ஆனா இவ கண்டுக்காம போயிடுவா. மோனி அவளை தனியா விட, அவளை நீ கண்டுக்கிறதுக்கு பதிலா என்ன நீ கண்டுக்கலாம்லன்னு கேப்பான். டேய், நீ என்ன தொல்லை பண்றதை முதல்ல நிறுத்து, முதல்ல நீ என் மேல இருந்து கையேடுன்னு சொல்லுவா. அச்சோ ட்வின் பிரதர், போது நிறுத்து, இது முதல்ல நீ நடந்துக்காதுன்னு சொல்லுவா. ஓவரா பேசிட்டு இருக்காத, இப்போ உன்னோட வாழ்க்கையில காதல் கூட இல்லைன்னு சொல்லுவான். வெனிசா சொல்லிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கையில மட்டும் காதல் இருக்கான்னு கேட்டுட்டு எம்இஎஸ்எல் திட்ட ஆரம்பிச்சிருவா. சரி, இது உன்னோட டர்ன் தான், விளையாடுன்னு சொல்லுவான். கைசர் வரது பார்த்ததுமே கைசர்னு கத்தி வெனிஸ் கூப்பிடுவா. இவன் அப்பதான் பார்ப்பான், அதனால நீ யாருன்னு கேட்பான். பிரதர் ரிலாக்ஸ்டா இரு, நான் மிஸ்டர் ரோசலோட ஃப்ரெண்டு, அப்புறம் வெனிஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். என்னோட பேரு கைசர், இவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. ஓ அப்படியா, அப்ப எந்த ஒரு விஷயம் இல்லைன்ற மாதிரி கண்டுக்காம விட்டுருவான். எம்இஎஸ்எல் ஒரு பீஸ் எடுக்கிறன்னு மொத்தத்தையும் தள்ளி விட்டுருவா. கைசர் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். எமி ரூம்குள்ள வந்ததுமே பயங்கரமா கத்திக்கிட்டு பெட்ல படுத்து உருள ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேக் அனுப்புற மெசேஜ பாப்பா, ஐ மிஸ் யூ மை ஒய்ஃப்னு அனுப்பிட்டு இருப்பான். இது எல்லாமே டோடங்கோட தப்பு தான். இப்போ நம்ம போர்டு மீட்டிங்ல என்ன சொல்லணுன்றத பத்தி தான் யோசிக்கணும். ஆனா நான் அதை பத்தி யோசிக்காம இவன் அனுப்புன மெசேஜ பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகட்டுமான்னு கேட்டுட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இவ பாட்டுக்கு கியூட்டா டிஃப்ரெண்டா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. மொத்தத்துல சேக் அனுப்புன மெசேஜ் எல்லாம் இவளுக்கு தலைக்கால புரியாது. பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. பேபி எமின்னு அம்மா கத்தி கூப்பிட்டாங்க. மம்மி என்னாச்சு, எங்க நெருப்புன்னு கேப்பா. பேபி எம்மி, உனக்கு ஒண்ணு கண்ணு தெரியாம போகல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. மம்மி, நான் ரொம்ப நேரமா இங்க இருக்கேன், நீங்க என்ன நோட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. மம்மி, எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு கண்ணு தெரியாம போச்சு? ஒருவேளை ஐ மிஸ் யூ ஒய்ஃப்னு சேக் அனுப்புன மெசேஜ் தான் இது எல்லாத்துக்கும் காரணமானு கேட்டுட்டு இவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருவா. பேபி எம்மி, நீ கவலைப்படாத, புதுசா டோலியோட மூவி வந்திருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. மம்மி, இதுக்கப்புறம் என்னால டோலியோட படத்தை எப்பவும் பார்க்க முடியாதான்னு கேப்பா. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன மாதிரியான ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு எம்ஏசல் கேப்பா. கஸ், உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லுவா. எனது கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியாம தான் நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்தியா? நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவா. மம்மி, என்னால திரும்பவும் பார்க்க முடியுது, இது ஒரு மிராக்கிள் மம்மி, உண்மையாவே இது மிராக்கிள். ஆனா மம்மி, இப்ப நான் என்ன பண்றது, இது வரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு பிளானும் இல்லைன்னு சொல்லுவா. என்ன பிளானா, எதுக்காக பிளான்னு கேட்பாங்க. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சேக்கோட கம்பெனில 200 மில்லியன் பணம் காணாம போயிடுச்சு. இதனால கம்பெனிக்கு வர வேண்டிய லாபம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. மம்மி, நான் மட்டும் இதை சரி பண்ணலன்னா இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியாது. உண்மையாவே அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவா. என்ன இவ்வளவு பெரிய பணம் காணாம போயிடுச்சான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவா. அம்மாவுக்கு இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். இல்லைன்னா இப்ப ரொம்ப பெரிய பணம் காணாம போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம்னு எனக்கு ஷியூரா தெரியும். இப்படியே நடந்துகிட்டு இருந்தா இது வரைக்கும் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற எல்லாமே நம்மள விட்டு போயிடும்னு சொல்லுவாரு. சரி, நீங்க எதை நினைச்சு கொல்லப்படாதீங்க, இதை சரி பண்றது அனுப்பலான்னு நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. பேபி, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுவாரு. எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு எப்போதும் போல பயங்கரமா தலைய வலிக்க ஆரம்பிக்கும். யுமி பயந்துருவா. அம்மி, உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஓகேவா இருக்கீங்களா? திரும்பவும் உங்களுக்கு தலைய வலிக்க ஆரம்பிச்சிட்டா? நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகட்டுமான்னு கேப்பா. பேபி, நான் தூங்குனா சரியாகிரும்னு நினைக்கிறேன். அம்மன்ச்சின்றது யாரு? சரி, நான் போறேன்னு சொல்லுவாங்க. ஓகே மம்மி, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஹாப்பியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா ஜேக்கு அனுப்புன மெசேஜ் ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அடுத்து
அடுத்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. கால் வரவும் யாருன்னு பாப்பா. சேக் தான் கால் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுமே பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு அட்டன் பண்ணி பேசுவா. கம்பெனியோட பிரச்சனையை சரி பண்றதுக்காக நீ ஏதாவது யோசிச்சான்னு கேட்பான். அஃப்கோர்ஸ் நான் இது வரைக்கும் எதுவும் யோசிக்கலன்னு சொல்லுவா. கண்டிப்பா நீ வேற எதுவும் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ முட்டாள்னு சொல்லுவான். ஹே, நான் முட்டாள்னு கூப்பிடுறது உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன? சரி, பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு நீ ஏதாவது யோசிச்சியா? நீ யோசிக்கல தானே? சொல்லு, உண்மையாவே என்ன முட்டாள்னு கூப்பிடுறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்பா. சரி, நாளைக்கு உன்னோட பிரசன்டேஷனை நல்லபடியா பண்ணுன்னு சொல்லுவான். அஃப்கோர்ஸ், ஆப்வியஸ்லி நான் நல்லபடியா தான் பண்ணுவேன். என்ன பண்றது, உன்னாலதான் அதை பார்க்க முடியாது. டோங், அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ ஒரு மெசேஜ் அனுப்பினீல, ஹானஸ்டா சொல்லணும், அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சுத்தமாவே புரியல. ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பா. அது சொல்லான்னு பார்ப்பான். பாஸ் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லவும் உடனே காலை கட் பண்ணிடுவான். அச்சோ, திரும்பவும் காலை கட் பண்ணிட்டானா இவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. டோலி, நம்மளே ஏதாவது சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். உனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சதுன்னா என்கிட்ட சொல்ல, ஓகேவா? அப்பதான் நம்மளால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு டோலியை பாப்பா. கொஞ்ச நேரத்துல ஐடியா கிடைச்சிடும், இப்ப எனக்கு ஐடியா கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. எக்ஸில மீட்டிங் ரூம்ல பிரசன்டேஷன் கொடுக்கும்போது சொல்ல வேண்டிய டைலாக்ஸை இப்போ சொல்லி பார்த்துட்டு இருப்பா. மெசேஜர் சவுண்ட் கேட்கவும் சேக் தான் மெசேஜ் அனுப்பியிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு ஹப்பின்னு ஆர்வமா எடுப்பா. ஜெர்சன் தான் மெசேஜ் அனுப்பியிருப்பான். ஹாய் மிஸ் எமி, நான் ஜெர்சன் கேன் பிளட். உன்னோட கம்பெனில உள்ள பிரச்சனையை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்னால எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுன்றத பத்தி நான் அப்புறமா உன்னோட கம்பெனிக்கு வந்து பேசலாமான்னு கேட்பான். சார் கேன், நீங்களா? நம்ம இதை பத்தி பேசலாம், இப்போ எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி டைப் பண்ணுவா. மிஸ்ஸஸ் ரோசல் குட் மார்னிங்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. உடனே போனை கீழே வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. எல்லார்கிட்டையும் இந்த ஃபைலை கொடுங்கன்னு சொல்லுவா. அவன் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஷிப்பிங் லைன்ஸ், ஏர்லைன்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரெசார்ட்ஸ், லக்ஸரி வில்லாஸ், எக்ஸிக்யூட்டிவ் சப் டிவிஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிசினஸ் எல்லாமே லக்ஸரி டைப், பணம் அதிகமா வச்சிருக்கவங்களுக்காக தான் நம்ம இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்னுத்துல நம்ம இழந்ததால நான் இன்னொரு பிசினஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லுவா. என்ன புது பிசினஸா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா போகலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம புது இண்டஸ்ட்ரியில போறது சரியானு கேட்பாங்க. பிசினஸ்ல நம்ம சக்சஸ் ஆகணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். 100 பில்லியன் ரொம்ப பெரிய பணம்னு எனக்கு தெரியும், ஆனா நம்ம மொத்த வருமானத்தோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சின்னது. சோ எதுக்காக 200 மில்லியனை நம்ம இழந்ததை நினைச்சு அஃபெக்ட் ஆகணும்? நம்ம நாட்டுல உள்ள சாதாரண மக்களால நம்மளோட ப்ராடக்டை வாங்க முடியாது. நம்ம நாட்டுல உள்ள எல்லாராலையும் நம்மளோட ப்ராடக்டை வாங்குற அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம ஏன் போக கூடாதுன்னு கேட்பா. எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது, நீ எது மாதிரி சொல்ல வரன்னு கேட்பாங்க. பட்டனை பிரஸ் பண்ணுவா. டாய் இண்டஸ்ட்ரின்னு பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. எனது டாய் இண்டஸ்ட்ரியா? இதுவும் பைத்தியக்காரத்தனமா தான் தோணுது. என்ன இருந்தாலும் இதுவும் லக்ஸரியான பொருள் தானே. மிஸ்டர் ரோசல் இங்க இல்லாதப்போ நம்ம அவசரப்பட்டு இந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சேக் இங்க இல்லைன்றதால நம்ம எதுவும் பண்ணாம இருக்க போறது இல்ல தானே நினைப்பா. மிஸ்ஸஸ் ரோசல், நீங்க சொல்றது சரிதான், ரெஸ்பெக்டா நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்க. நம்ம கம்பெனி இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது நம்ம புது பிசினஸ்குள்ள போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மா, எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லை, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் கோரஸா கத்துவாங்க. சேக் இப்பதான் உள்ள வருவான். அப்ப நம்ம இதை பாசிபிளா மாத்திடலாம்னு சொல்லுவான். எமிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து ஹக் பண்ணிப்பா. சேக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னாச்சு சேக், நீ இருமுறியா? உனக்கு உடம்பு சரியில்லையானுப்பா. இதெல்லாம் நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம், முதல்ல நீ உன்னோட பிரசன்டேஷனை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுவான். ஓகேன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி போய் பேச ஆரம்பிச்சிருவா. நம்மளோட முதல் பேட்ச்ல உள்ள 10 பொம்மையோட பாக்ஸ்ல மட்டும் கோல்டன் கலர்ல டேக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். வாங்கும்போது யாருக்கெல்லாம் அந்த கோல்டன் கலர் டேக் உள்ள பொம்மை கிடைக்குதோ அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம். வீடு, லக்ஸரியான கார், ராஃபில், இதெல்லாம் நம்ம கிஃப்டா கொடுக்கலாம்னு சொல்லுவா. ஒய்ஃப், இது எல்லாமே ரொம்ப சைல்டிஷா இருக்குன்னு உனக்கு தோணலையான்னு கேட்பான். ஓகே, பர்ஃபெக்டான ஒய்ஃபா இருக்கிறதுக்கான 6வது வழியை நான் இப்ப பயன்படுத்த போறேன். தேவைப்பட்ட ஹஸ்பண்ட் கூட நான் ஆர்கியூ பண்ணணும். நம்ம பொம்மைங்களை குழந்தைங்களுக்காக தான் பண்றோம், பெரியவங்களுக்காக கிடையாது. சோ நீங்க சைல்டிஷா தான் யோசிக்கணும் ஹபி, பிசினஸ் மேனா யோசிக்க கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா மிஸ்ஸஸ் ரோஸ்வெல், நம்ம உண்மையாவே வீடு, காரு, இது எல்லாத்தையும் கொடுக்க போறோமான்னு கேட்பாங்க. 5 லட்சம் டாய்ஸ் பண்றதுக்கு 500 மில்லியனை செலவு பண்ண போறோம். நம்ம கம்பெனியை பத்தி உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும். சோ பையர்ஸ் அட்ராக்ட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு மாசம் முடியறதுக்குள்ள நம்ம செலவு பண்ண பணம் நமக்கு 3 மடங்கா கிடைச்சிரும். அதுல பாதி பணத்தை அடுத்த பேட்ச் பொம்மை செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4ல் 1 பங்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஃபில் பண்றதுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிற 4 பங்குல 1 பங்கை நம்ம சேரிட்டிக்கு கொடுத்துடலாம். அப்பா அம்மா இல்லாம இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். நம்ம விற்க போற ஒவ்வொரு பொம்மையாலையும் நிறைய குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா இருக்கும் தானே. இதையே நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தலாம்னு சொல்லுவா. ஓகே, நம்ம இதை பண்ணலாம். கேட்கும் போதே ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போறது யாருன்னு கேட்பாங்க. இதை பத்தி நம்ம அடுத்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவான். ஓகே மிஸ்டர் ரோஸ்வெல், தேங்க்யூன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போயிடுவாங்க. கடகடன்னு ஓடி வந்து சேக்கும் பக்கத்துல உட்காந்துட்டு ஹாய் சொல்லுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மீட்டிங்ல நீ நான்சென்ஸா பேசிட்டு இருந்தியா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். என்ன நான்சென்ஸா? இதுக்காக நான் இந்த அளவுக்கு ஹார்டர் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? பிசினஸ் ஆரம்பிக்கிறது முட்டாள்தனம்னா ஏற்கனவே நீ நிறைய முட்டாள்தனத்தை பண்ணிருக்குன்னு சொல்லுவா. சேக்
சேக்கு எப்போதும் போல கோவர ஆரம்பிச்சிடும். இவளோட தலையிலே அடிச்சிருவான். அச்சோ எனக்கு வலிக்குது, இது முதல்ல அடிக்காதன்னு சொல்லுவா. எதுக்காக நீ சேட்டையை பத்தி பேசின? அப்பா அம்மா விட்டுட்டு போன குழந்தைங்களை பத்தி நீ எதுக்கு கேர் பண்றனுக்குப்பா? டோங் நீ என்ன சொல்ற? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அவங்க அப்பா அம்மா அவங்கள விட்டுட்டு போனதுல அவங்களோட தப்பு எதுவும் இல்ல. இடையா இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. அதனாலதான் மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியலன்னு சொல்லுவா. மறுபடியும் தலையில அடிச்சிருவா. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, எனக்கு வலிக்குது பாரு, நீ என்கிட்ட ரொம்ப ஒம்பளுக்குறன்னு சொல்லுவா. ஒன்னும் அவங்களுக்கு உதவி பண்ணல, மத்தவங்களை எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நீ சொல்லிக் கொடுக்குற. உன்னால அவங்களுக்கு வாழ்க்கை மொத்தம் உதவி பண்ண முடியாது, அவங்க அவங்களோட சொந்த கால நிக்கிறதுக்கு கத்துக்கணும்னு சொல்லுவான். ஆமா, குழந்தைங்களுக்கு எழுந்து தானா நிக்க தெரியாதுன்னு யார் சொன்னா? அதோட நம்ம ஒன்னும் உங்களுக்கு வீல் சேரையும் வாக்கிங் ஸ்டிக்கையும் கொடுக்க போறது இல்ல தானே. நீங்கப்பா இண்டிபெண்டா எப்படி இருக்கணும்னு நீ கத்துக்குவேன்றது, அதான் கம்பெனியை நான் உன்னோட பொறுப்புல விட்டுட்டு போனேன். இப்ப நடந்த மீட்டிங் வச்சு பார்க்கும்போது நீ இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு சொல்லுவான். எம்மிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சு, எதுக்காக இப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீங்கப்பா ஒண்ணுமில்ல, நான் உன்னை அப்படியே காப்பி பண்றேன் அவ்வளவுதான். அப்பதான் நீ மட்டும் தனியா சிரிச்சுக்கிட்டு முட்டாள் மாதிரி தெரிய மாட்டேன்னு சொல்லுவா. சோ இந்த 200 மில்லியனை யார் திருடி இருப்பான்னு நீ நினைக்கிற? நீங்கப்பா பாரு, நான் தேவையில்லாம யார் மேலேயும் பழி போடணும்னு நினைக்கல, ஆனா 2 பேர் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. முதல்ல மிஸ் சிகுவா மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன அவங்க சிஎஃப்ஓவா இருக்காங்க, அவங்களால மட்டும்தான் அவ்வளவு அதிகமான பணத்தை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லுவா. சரி சொல்லு, 2வதா உனக்கு யார் மேல சந்தேகமா இருக்குன்னு கேட்பான். நீ தானு சொல்லுவா. சொல்றதெல்லாம் கேட்டு சேக்கு சிரிப்பு தான் வரையும் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பாரு, நீ சிரிக்க ஆரம்பிச்சுட்ட. எதுக்காக உன்னோட கம்பெனில இருந்து நீ பணத்தை திருட போற? ஒருவேளை இது மாதிரி பிரச்சனை ஏற்படுறத நீ என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ இப்படி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. மறுபடியும் இவளோட தலையில அடிச்சுட்டு பேச ஆரம்பிப்பான். ஆமா, நான் பணத்தை திருடினேன், ஆனா எல்லா பணத்தையும் நான் திருடல. முதல்ல 100 மில்லியனை சிஎஃப்ஓ திருடினதுக்கு அப்புறம் நான் ஒரு 100 மில்லியனை திருடினேன்னு சொல்லுவான். என்னோட தலையிலே அடிச்சுட்டு சாரி சாரின்னு சொல்லுவா. எதுக்காக நீ என்ன அடிச்சேன்னு கேட்பான். 1 மில்லியனை திருடினேல, அதுக்காக தான் நான் உன்னை அடிச்சிட்டேன். உனக்கு அடிக்ட் ஆகிட்டா என்ன? எதுக்காக நீ உன்னோட கம்பெனில இருந்து பணத்தை திருடுனேன்னு கேட்பா. இதை பத்தி நீ அப்புறமா தெரிஞ்சுக்குவ, வப்பகலான்னு கூப்பிடுவான். இப்ப நம்ம எங்க போக போறோம்? வெயிட் பண்ண, நான் போயிட்டு என்னோட பேக் எடுத்துறாருன்னு சொல்லுவா. அடுத்து 2 பேரும் ஹாப்பியா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணுன்னு சொல்லுவா. ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். இப்ப நாங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு போக போறோமா? ஆபீஸ்ல உள்ள மொத்தத்தையும் நான் பிங்க் கலர்ல மாத்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். சேக் ஹவா எப்படி இருந்ததுன்னு கேட்பா. கண்டுக்காம போகலான்னு பார்ப்பான். சேக் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவா. இப்போ உனக்கு என்னாச்சு? நான் என்னோட ஆபீஸ்க்குள்ள போக கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? உனக்கு என்னாச்சு? பொண்ணே, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். அது வந்து ஆபீஸ்க்குள்ள ஒரு எலி இருக்கு, ரொம்ப பெரிய எலி இருக்கு. அது பயங்கர கோவத்தோட இருக்கு. என் மட்டும் உள்ள போனீங்கன்னா அது உன்னை பயங்கரமா கடிச்சிடும்னு சொல்லுவா. ஜெர்சன் ஆபீஸ்க்குள்ள இருந்து வெளில வந்து எம்மி உன்னோட மீட்டிங் முடிஞ்சிச்சான்னு கேட்பான். சேக்கே உன்னை பார்க்கும்போது பயங்கரமா கோரம் இவனோட முகத்திலே குத்திடுவான். இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.